துளிர் கிராமம் என்ற அழகான கிராமம் பசுமை மலைகள் மற்றும் ஒளிரும் ஆற்றின் நடுவில் அமைந்திருந்தது. அங்கே அன்பு என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். கிராம மக்கள் அயராது உழைப்பவர்கள்தான், ஆனால் பல விஷயங்களில் இடைவிடாது தகராறில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த அசந்த நிலையை கவனித்த அன்பு ஏன் கிராமம் ஒன்றுபட்டு செயல்பட முடியவில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஒரு நாள் புகழ்பெற்ற மூதடி குரு ஆதவன் அந்த கிராமத்தை வந்தடைந்தார். தனது ஆழ்ந்த அறிவுக்கு பெயர் பெற்ற அவர், நான் உங்களுக்கு நிலைத்த ஒற்றுமையும் வெற்றியின் ரகசியத்தை சொல்வேன். அதற்கு முன் நீங்கள் ஒரு தூணில் மட்டும் அடிப்படையாகக் கொண்டு ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்று கூறினார். கிராம மக்கள் குழப்பமடைந்தனர். ஒரே ஒரு தூணில் எப்படி கோவில் நிலைத்திருக்கும் என்று வாதித்தனர். குரு ஆதவன் மெல்ல சிரித்து அவர்களை யோசிக்க விட்டார். தீர்மானமாக இருந்த அன்பு பல நாட்கள் இயற்கையை கவனித்தான். ஒவ்வொரு பெரிய மரமும் ஒரு சிறு விதையிலிருந்து வளரும். ஆறுகள் ஒரு சிறிய ஊற்றிலிருந்து தொடங்குகின்றன. மிகப்பெரிய கட்டிடங்களும் ஒரு அடிப்படையில்தான் நிலைத்திருக்கின்றன என்பதை அவன் அறிந்தான். இதனால் அவன் முதியோரிடம் சென்றான். நாம் ஒரு வலுவான அடிப்படை தேவை என்று அன்பு கூறினான். ஒவ்வொரு சொல்லும் ஒரு எழுத்திலிருந்து தொடங்குவது போல ஒவ்வொரு மரமும் விதையிலிருந்து வளரும். நம்முடைய தூண் எதிலிருந்து உருவாக வேண்டும் என்பது மிக முக்கியம். கிராம மக்கள் அதன் அர்த்தத்தை விவாதித்தனர். சிலர் செல்வம் என்றார்கள், சிலர் அதிகாரம், சிலர் அழகு என கூறினர். ஆனால் அன்பு அவர்களின் அடிக்கடி நிகழும் சண்டைகளை குறிப்பிடும்போது, வலுவான அடிப்படை என்றால் ஒற்றுமையும் உயர்ந்த நோக்கில் நம்பிக்கையும்தான். நாம் ஒன்றிணைந்து ஒருவரை ஒருவர் நம்பினால் இந்த கோவிலை கட்ட முடியும் என்றான். அன்பின் வார்த்தைகள் கிராம மக்களை மெய்மறக்க வைத்தது. ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் திறன்களை வழங்கினர். தச்சர்கள் தூணை செதுக்கினர், விவசாயிகள் தேவையான பொருட்களை வழங்கினர், கலைஞர்கள் கோவிலை அலங்கரித்தனர். ஒரே நோக்கில் ஒற்றுமையோடு அவர்கள் வேலை செய்தனர். கோவில் உயர்ந்தது, அதேபோல் கிராமத்தின் ஒற்றுமையும் உயர்ந்தது. இறுதியாக கல வைப்பு முடிந்தபோது குரு ஆதவன் மீண்டும் வந்தார். அவர் தூணின் முன் நின்று, இப்போது அது கிராம மக்கள் ஒற்றுமையின் குறியீடாக அமைந்தது. இதுவே திருக்குறளின் அர்த்தம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று குரு ஆதவன் கூறினார். ஒவ்வொரு சொல்லுக்கும் முதற்கோடி இருக்கும் போல ஒற்றுமையும் நம்பிக்கையும் ஒரு சமூகத்தின் வலிமையான அடிப்படையாகும். கோவில் காரணமாக அல்ல, அந்த ஒற்றுமையால் துளிர் கிராமம் சிறந்து விளங்கியது. அன்பின் ஆர்வம் மற்றும் திருக்குறளின் ஆழ்ந்த உண்மை துளிர் கிராமத்தை ஒற்றுமையும் உயர்ந்த நோக்கமும் கொண்ட ஒரு சிறந்த சமூகமாக மாற்றியது. கதையின் நியாயம், ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றியும் ஒற்றுமையும் இருக்க வலுவான அடிப்படையும் உயர்ந்த நோக்கமும் அவசியம்.